நியூஸ் பேப்பர்ல நியூஸை பார்த்தாலே பயமா தான் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கிறத பார்த்தா எப்பா. ஆ ஆமா அண்ணா, பேப்பரை திறந்தாலே கொலை தான் இருக்கு. ம் ம் வீட்டில் வச்சு பேப்பரை படித்தாலும் கடையில் வந்து படிச்ச மாதிரி இல்லை பார்த்தணும் பத்திலாம். ஆமாண்ணே, 2 நேரமே வந்துட்டேலாக்கும். நான் இப்பதான் வந்ததுண்டு. வாரம் என்ன வேலைக்கு போகல இன்னைக்கு. வேலை எல்லாம் இருந்துச்சுண்ணா. வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டியில் ஒரு சொட்டு பெட்ரோல் கூட இல்லை. எப்படி போகிறது? அதான் அந்த நானே மடிச்சிட்டேன். பேப்பரில் பெட்ரோல் கேஸ் எல்லாம் தட்டுப்பாடுன்னு தான் போட்டிருக்கு. அதெல்லாம் பேப்பரில் தான் போட்டிருக்குங்க. பாரு, இவன் கடையில இருந்து எரியதை பாரு. எத்தனை நாளைக்கு முன்னாடியோ வாங்கி ஸ்டாக் வச்சானோ என்னமோ. பாதி டீ கடையெல்லாம் திறக்கவே இல்லை. இங்க பாரு, ஜெகஜோதியா எரியுது. ஆமா, என் பொண்டாட்டியெல்லாம் சாதாவே வீட்டில் சமைக்கிறதுக்கு அப்படி யோசிப்பா. இது வேற இப்ப பெட்ரோல் எல்லாம் காலி, கேஸ் சிலிண்டர் புக் பண்ணலாம் வராது அப்படிலாம் இருக்கிறதோன்னா அவளுக்கு கூட கொஞ்சம் தொக்காய் போச்சு. சமைக்காம சுத்திக்கிட்டு தெரியா. அப்ப சாப்பாட்டுக்கு என்ன? அதான் நான் டீ கடையை தான் நம்பி இருக்கேன். நீ என்னைக்கு இவன கேஸ் தீர்ந்துன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போறான்னு தெரியல. அன்னைக்கு தானே மாட்டுவேன். என்ன உங்க வீட்டுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாத போல இருக்கு. என் பொண்டாட்டியெல்லாம் அதுக்கெல்லாம் எல்லாம் ரெடியா தான் இருப்பா. அவ வாய் சாமர்த்தியம் உண்டு, எப்படியாவது பழச்சுப்பா. எங்க வீட்டுல அந்த பிரச்சனையே இல்லை. எதையாவது அரிஞ்சு பறக்கி எடுத்து போட்டாவது சாப்பிடறதுக்கு திருப்தியா தந்துருவாடே. ஆமா, இனி இதுக்கு எப்படி ஒரு முடிவு வர போகுதுன்னு தெரியல. வெளியே எங்கேயும் போக முடியாத மாதிரி இருக்கு. எல்லா கடையும் இன்னும் க்ளோஸ் ஆகல. சில பெட்ரோல் பங்கு இருக்கு. அங்க போய் ஏதாவது பெட்ரோல் போடக்கூடாதா? எப்படி போனாண்டே? நாளைக்கு ஏதாவது போய் பார்க்கணும். வண்டியை தள்ளிக்கிட்டே போகணுமே. இல்லைன்னா ஒரு பாட்டில தான் கொண்டு இதை பிக்கி ஆட்டு பார்க்கணும். மோனிஷாவோட அப்பா இங்க இருக்காங்க. ஹாய் அங்கிள். யாருப்பா? பார்க்கவே புதுசா இருக்கா. யார் தம்பி? அங்கிள் என்ன தெரியலையா? யாருக்கிட்ட? ஏன்கிட்டயாப்பா? இல்லையே, ஆனந்து கூட பார்த்துருக்கேன் மாதிரி இருக்கு. ஆனந்து ஃப்ரெண்டா? ஆனந்துக்கும் ஃப்ரெண்டு தான். லட்சுமி அத்தை இருக்காவ இல்லையா, அவங்களோட மருமகன் தானா? ஓ சரி சரி சரி. அதான் அடிக்கடி வீட்டு பக்கத்துல பார்த்த மாதிரி தெரியுது. கரெக்டா லேவ தெரியல. என்ன அங்கிள் இங்க இருந்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன டீ கடையில குடிக்காம வேற எங்க போய் டீ குடிப்பாவ? அதுக்கு இல்ல அங்கிள், இந்த டைம் வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். சும்மா தாண்டே, டீ குடிக்க வந்தா தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். என்ன உன் மாமாய வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சா? இனிதான் போகணும் அங்கிள். சரிப்பா சரி. எப்படியாவது பேசி வந்து மனசுல முதல்ல இடம் பிடிக்கணும். என்னப்பா இங்கேயே நின்றுட்டு இருக்கா? டீ ஏதாவது குடிக்கிறியா? எப்படி? அதெல்லாம் வேண்டாம். நீங்க குடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் பே பண்றேன். ஐயே அதெல்லாம் வேண்டாம் தம்பி, நீ கிளம்பு. நாங்க என்ன வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், நீ போ. ஆமாடே, நாங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், நீ போப்பா. சரிங்க அங்கிள். யாருண்ணா இது? அதான் நம்ம இந்த பாண்டியண்ணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு தங்கச்சிக பையன். ஓ, அவ பார்வதிக மோனா இது? அடையாளமே தெரியாம வளர்ந்துட்டானே. சின்ன வயசுல பார்த்தது, இப்ப நல்லா வளர்ந்துட்டான் இல்லையா பையன்? ஆமா ஆமா, மாமனார் வீட்டுக்கு வந்திருப்பானா இருக்கான். ஹலோ ஏங்க, எங்க இருக்கீங்க? சொல்லு என்ன? ஏங்க டைம் ஆகுது, வீட்டுக்கு வாங்க. சப்பாத்தி சுட்டு தரேன், சீக்கிரம் வாங்க. வாரே வை. சீக்கிரம் வந்து சேருங்க. சும்மா சும்மா குழம்பு சூடாக்கிட்டு இருக்க முடியாது, சீக்கிரமா வாங்க. சரி சரி வரேன். நீ போன வை. ஏங்க அது வந்து பரவாயில்லையே, வீட்டில் காணாத்தோன்னு ஃபோன் பண்ணி கூப்பிடியாவளே. எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோன் வருதா பாரு. அதுதானே உன் பொண்டாட்டியா? ஃபோன் பண்ணி வாடியா கூப்பிடியா? ஆமாண்ணே, என்னமோ அதிசயமா ஒரு குழம்பு வச்சிருக்கியா, அதை சாப்பிட வா வாடி ஒரே தொந்தரவு. சரி சரி போ, போய் சாப்பிடு. சரிண்ணா, அப்ப நான் வாரேன். சரி கிறுக்கு மனுஷன் ஃபோன் பண்ணி சீக்கிரமா வா, சப்பாத்தி சுட்டு தரேன் கூப்பிடியே. டீ கடையில் போய் இருக்கான். நம்மளாம் சரி, என்னைக்குமா வீட்டில் சமைச்சு குடிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் தானே குடிக்கும். குடிக்கிறத கொஞ்சம் சுட சுட ருசியாக கொடுக்கலான்னு யோசிச்சா கூப்பிட்டா வரவள பாரான், ஃபோனை கட் பண்ணியான். யாருக்கிட்ட பேசியா சின்ன பொண்ணு? அவ லூசு தானே, தனக்கு தானே பேசிக்கியா, அமைதியா நில்லு. சமைச்சு கொடுக்கலான்னு நம்ம தயாரா இருந்தா சாப்பிட்றதுக்கு அந்த ஆள் தயாரா இருக்க மாட்டேங்கிறான். இந்த நேரம் டீ குடிய போவாப்ல மனுஷன். சே வாவுமா, என்ன நாலு? என்னண்ணா இங்க வந்துட்டீங்க? ஏன் இல்ல, இந்த கருக்கல் வச்ச நேரத்துல நீங்க வேற இங்க வந்து நிக்கிறீங்களே, அதான் ஏன் இங்க நிக்கிறீன்னு கேட்கலான்னு வந்தோம்.
ஏன்க்கா சும்மாவுமா சும்மாதான் ஏன் அப்படி வைக்கியா இல்ல மத்தியானம் வச்ச குழம்பு இன்னுமா தீராம இருக்கு ஆ கொஞ்சம் போல கிடக்கணும் அததான் ராத்திரி கொஞ்சம் போல சப்பாத்தி சுட்டு சாப்பிடலான்னு சரி சப்பாத்தி உங்களுக்கு மட்டுமா இல்லை எங்களுக்கு எல்லாருக்கும் உண்டா எப்படி கொஞ்சம் போல சாவு இருந்து அதான் என்ன உருட்டி 5 சப்பாத்தி உருட்டி வச்சிருக்கேன் அந்த மனுஷனுக்கு 2 எனக்கு 2 இந்த பிள்ளைங்க 1 போக ராத்திரி எங்களுக்கு உங்களுக்கு போதும் எங்களுக்கு எங்களுக்கு யார் செய்து தருவா சும்மா காமெடி அடிச்சுக்கிட்டு இருக்காது சின்ன பொண்ணு இக்கா நான் சீரியஸாவே தான் கேட்கேன் விளையாட்டுக்கு இல்ல நைட்டுக்கு அப்ப எங்களுக்கு கிடையாதா பாருமா சின்ன பொண்ணு விளையாட்ட பாரு ஏக்கா சீரியஸா தான் கேட்கேன் நான் உங்க குழந்தை நிறைய கூட்டிட்டு வரலான்ல நினைச்சேன் தெரியாதனமா நான் ஒரு குவாலி எடுத்தது தப்புதாம்மா அதுக்கு குடும்பமா வந்து சாப்பிட வருவீங்க எப்படி வரணுமா வேண்டாமா கீதால சொல்லி விடவா எப்படி யாமனே என் உயிரை எடுக்கிறிய சோ கடவுளே என்ன இப்ப சப்பாத்தி வேணும் அப்படிதானே வாங்க அப்போ நிறைய குழம்பு இருக்கதான் செய்யுது என்ன அதெல்லாம் உனக்கு எதுக்கு உனக்கு தேவை சப்பாத்தி அவ்வளவுதானே வா சுட்டுதாரேன் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறிய டென்ஷன் அப்படி யாமனை என்ன இப்படி பாடா படுத்திட்டு இருக்கிறிய இவா ஒருத்தி உன செல்வாட்ட சொல்லட்டான்னு கேக்கியா நீ எது வேற ஏதாவது விஷயத்துக்கு கூப்பிட்டா உன் மாமியார் திட்டா எடுக்கன்னு சொல்லுவா இதுக்கெல்லாம் உன் மாமியார் திட்டாதா இப்படி சாயங்காலம் அவதே சுத்தி திரியுது இதெல்லாம் கேட்காதா நான் மாமியார் கேட்கிறது இருக்கட்டு நீங்க ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க ஒரு சிக்கனுக்கா அப்புறம் டேய் தம்பி என்னக்கா நீ லட்சுமி அக்காவுக்கு மருமகன் தானே ஆமாக்கா என்னடே தனியா வந்திருக்க உங்க அம்மா வரலையாக்கா உங்க தங்கச்சி நல்லா இருக்காளா நல்லா இருக்கக்கா சும்மா அத்தையை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் அத்தை இப்ப வீட்டுல இருப்பாங்களா உங்க அத்தையா இப்ப ராணி அக்கா வீட்டுல காணோம் சரிக்கா அப்ப நான் ராணி அத்தை வீட்டுல போய் பாத்துக்கிறேன் என்ன சின்ன பொண்ணு லட்சுமி அக்காளுக்கு மருமம் தானே ராணி அக்காளை ஏன் அத்தைன்னு சொல்லிட்டு போறா அது ஒரு கதையே இருக்கு தெரியுமா அதையே இருக்கா என்னக்கா இந்த போறான்ல அந்த பையன் லட்சுமி அக்காளுக்கு மூத்த மூவா மோனிஷா இருக்கா இல்லையா அவ பின்னாடி கொஞ்ச நாள் தெரிஞ்சான் யார் இதுவனா ஆமா சின்ன பொண்ணு கீதால ஒரு நாள் பேசிட்டு இருந்தேன் இல்லையா கீதா தான் என்கிட்ட சொன்னா உண்மையா பொய்யான்னு தெரியாது உண்மையா இருக்குமோ இவன் வேற இப்ப ராணி அத்தைக்கு வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு தானே போறான் ஒருவேளை இருக்குமோ ஒரு வேளை இல்ல கன்ஃபார்மா இருக்குன்னு தான் நினைக்கேன் இதை கண்டுபிடிக்கணும் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு என்ன உமா கண்டிப்பா இதை கண்டுபிடிக்கிறோம் இது உண்மைனா 2 பேரையும் சேர்த்து வைக்கிறோம் எப்படி முதல்ல விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோமா அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை போய் முடிவெடுத்துறாம எப்படி அதுவும் கரெக்ட் தான் சரி வா முதல்ல அது என்ன விஷயம் போய் பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்